பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம ஒரு கருத்து பார்க்க போறோம். நீங்கள் ஏன் சாக வேண்டும், நீ ஏன் சாக விரும்புகிறாய் அப்படிங்கிற தலைப்புலதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அன்பான நண்பர்களே, ஆண்டவர் எப்பொழுதுமே அவருடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியாக சந்தோஷத்தோடு இருக்க வேண்டும் என்பதை தான் தேவன் விரும்புகிறார். நம்முடைய முகங்கள் எப்பொழுதும் மலர்ந்த மகிழ்ச்சியான ஒரு முகங்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்மை படைத்த ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். ஆனால் மனிதனுடைய வாழ்க்கையில அநேக நெருக்கங்கள் வரும்போது நான் சாவதை தவிர வேற வழி இல்லை என்று சொல்லி தவறான முடிவுகளை நிறைய டைம்கள்ல எடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதை குறித்து தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். மனிதன் வாழ்வில் மனிதன் பலவிதமான நெருக்கத்தில் சாவு ஒன்றே இதற்கு விமோச்சனம் என்று நினைக்கிறான். சாவு ஒன்றே அதற்கு நிவாரணம் கிடையாது. அவங்களை படைத்த ஆண்டவரை நோக்கி பார்க்கும் போது ஆண்டவர் அவர்களை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 4:1 கூறப்பட்டிருக்கிறது, என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடும், நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கும், எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறதை நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். அப்போ நெருக்கங்கள் மனித வாழ்வில் வருகிறது இயல்பானதுதான். அதுல இருந்து நம்ம எப்படி விடுபட வேண்டும், நம்மை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்பதை தான் இந்த நாள்ல நம்ம பார்க்க போகிறோம். அப்போ ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிடும் போது அவர் எனக்கு ஒரு விசாலமான இடத்தை உண்டாக்கி கொடுத்தார். மனிதர்கள் நம்மளுக்கு வாழ்வு காண்பிக்க முடியாது. ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு ஒரு விசாலத்தை உண்டாக்குகிறேன் என்று சொல்லி. சங்கீதம் 18:19 பாத்தீங்கன்னு சொன்னா, என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருக்கிறார். இவ்வளவு நல்ல ஒரு வசனம் பாத்தீங்களா? விசாலமான இடத்துல கொண்டு போய் வைக்கிறார். அதுக்கப்புறமா எனக்கு அவர் ஆதரவாய் இருக்கிறார். என் தேவன் எனக்கு ஆதரவாக இருப்பதினால நான் நெருக்கத்திலிருந்து என்னால வெளியில வர முடியும் அப்படிங்கறதுதான் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பயப்படாத, உன்னுடைய நெருக்கத்தை, உன்னுடைய பிரச்சனைய நான் கண்டிப்பா மாற்றுவேன். அதற்கு சாவு நிவாரணம் கிடையாது. ஆண்டவரை நோக்கி பார்த்து அவர் உங்கள் விண்ணப்பத்தை கேட்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து உங்கள் நெருக்கத்திலிருந்து உங்களை விடுவிப்பார். அவரை தேடுங்கள், அவரை நம்புங்கள், அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நெருக்கத்துல தவறான முடிவை எடுத்துறாதீங்க. ஆண்டவரை நோக்கி பாருங்க. God bless you.